அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் மூங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வல்லப்பமான கருளிய திருவிற்பாவில் 3ஆம் திருமுறையில் திருவுலா பேரு 1வது பதிகத்தில் இருக்கின்ற பாடலுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவுலா பேரு மொத்தம் 10 பாடல்களை கொண்டது. இதுவரையும் 7 பாடல்களை பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு பாடலிலும் நமது இறைவன் வல்லப்பமானவர்கள் குழந்தை பருவத்திலே திருவொற்றியூருக்கு சென்று அவருடைய தந்தையை பார்க்க செல்லுகிறார். ஏனென்றால் இந்த மண்ணுலக்கு வருவிக்க உற்று 9 ஆண்டுகள் கழித்து இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனை ஆட்கொண்டு மறைப்பை நீக்குகிறார். மறைப்பு என்பது இதற்கு முன்னால் இருக்கின்ற நிலைகள் தெரியாத நிலை. இந்த மண்ணுலக்கு ஏன் வருவிக்க உற்றோம் என்ற தெரியாத நிலை. அந்த நிலையில் இருந்து கொண்டு வல்லப்பமானவர்கள் இருக்கும் பொழுது மகனை ஆட்கொண்டு அந்த மறைப்பை நீக்கிவிட்டு சென்று விடுகிறார். அதன் பின் மகன் தந்தையை காண திருவொற்றியூர் செல்லுகிறார். அப்போது நமது குழந்தை இறைவன் வல்லப்பமானவர்களுக்கு ஆண்டுகள் 9 ஆண்டுகள் நிறைவடைகிறது. ஆண்டு 6 3 ஆண்டில் ஆட்கொண்ட அருள்கடலே என்று சொல்லுவார். அப்போ இறைவன் ஆட்கொண்ட பிறகு மறைப்பு நீங்கிய பிறகு தந்தையை காண திருவொற்றியூருக்கு செல்லுகிறார். ஒவ்வொரு பாடலிலும் பலவிதமாக பொருள்பட நமக்கு அருளி இருக்கிறார்கள் வல்லப்பமானவர்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய முன்னுரை. இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சார்ந்த காலகட்டங்களில் வல்லப்பமான இந்த மண்ணுலக்க வருவிக்க உற்று சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் சொல்லப்பட்ட நெறிமுறைகளை கடைபிடித்துக் கொண்டிருந்தார் என்பது உண்மையான விஷயம். உண்மை. திருவுற்பாவிலே வல்லப்பமானவர்களை கூறியிருக்கிறார்கள். அப்போ அந்த நிலை அவருக்கு தெரியாது. ஏனென்றால் 4 யுகங்களிலும் இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே திரேத யுகம், கிரேத யுகம், துவார யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலுமே சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் உருவாகி அதற்கு அந்த தலைவர்களெல்லாம் சமயங்களையும் மார்க்கங்களையும் படைத்து இறைவனை பல உருவங்களாக படைத்து அதற்கேற்ற ஆலயங்களை அமைத்து வழிபாட்டு முறைகளை அமைத்து மக்களை வழிபட செய்து விட்டார்கள். அருட்பெருஞ்சோதி சமரச சுத்த சன்மார்க்கத்தை உருவாக்கி தன் மகனிடம் கொடுப்பதற்காகத்தான் ஒரு தாயின் வழியாக இந்த மண்ணுலக்கை வருவிக்க செய்தார். அந்த நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ தந்தையை பார்க்க திருவொற்றியூருக்கு மகன் செல்லுகிறார். இன்று 8வது பாடல் நல்லா கவனிக்கணும். பேசார் மணிசூழ் ஒற்றி நகர் தியாகர பெருமான் பவனி வர. பேசு ஆர் மணிசூழ் ஒற்றி நகர் தியாக பெருமான் பவனி வர. கூசாது ஓடி கண்டு கூசாது ஓடி கண்டு அறையில் கூரை இழந்தேன் கை வளைகள் வீசா நின்றேன். தாயாரெல்லாம் வீட்டுக்கு அடங்கா பெண் எனவே ஏசா நிற்க என்னடி நான் இச்சைமயமாய் நின்றதுவே. நமது குழந்தை இறைவன் வல்லப்பமானவர்களுக்கு மனம் அலை பாய்கிறது. மறைப்பை நீக்கிவிட்டு தந்தை சென்று விட்டார். அருட்பெருஞ்சோதி யார் என்ற நிலை அவருக்கு தெரிந்து விட்டது. அவரை பார்த்து மீண்டும் அருளை பெற வேண்டும் என்பதற்காக திருவொற்றியூரிலே பவனி வரும்போது தன் தந்தையை பார்த்து அருளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கே செல்லுகிறார். அப்போ இந்த பாடலுடைய பதவுரை பாருங்க. தேசு ஆர் மணிசூழ் ஒற்றி நகர். தேசு ஆர் மணிசூழ் ஒற்றி நகர். ஒற்றி நகர் என்பது திருவொற்றியூர். தேசு ஆர் மணி திகழ் என்று சொல்லுகிறார். அதாவது தேசு ஆர் என்பது தேசு என்பது ஒளி பொருந்திய அழகாக விளங்கி கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட இடமான திருவொற்றியூர் நகரிலே இருக்கின்ற தியாகராஜ பெருமானுடைய பவனியை வரும்போது கூசாது ஓடி. கூசாது ஓடி என்பது வெட்கப்படாது, நாணம் கொள்ளாது. கூசாது ஓடி கண்டு நான் இறைவனை பார்த்தேன் என்று சொல்லுகிறார். கூசாது ஓடி கண்டு
அறையில் கூரை இழந்தேன். அறையில் கூரை இழந்தேன் என்பது இடுப்பிலே நான் அணிந்து கொண்டிருந்த ஆடை அவிழ்ந்து விட்டது. ஆடை அவிழ்ந்தது கூட தெரியாமல் நான் நின்று கொண்டிருந்தேன். கை வளைகள் வீசா நின்றேன். கை வளைகள் என்பது கையிலே வளைகளை அணிந்து கொண்டு கைகொட்டி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தேன். இங்கே ஏன் தன்னை பெண்ணாக உருவாக்கப்படுத்துகிறார் என்றால், இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும், அதாவது ஒரு பெண்ணாகவும் உருவப்படுத்தி மனதை தோழியாக கற்பனை செய்து இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். தோழியிடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். அதான் பொருள். உலக மக்களே, இறைவன் என்னை ஆட்கொண்டு என் மரத்தை நீக்கிய பிறகு நான் யார் என்று தெரிந்து கொண்டேன். என் தந்தையை பார்ப்பதற்காக திருவெற்றியூரிலே பவனி வரும்போது பார்ப்பதற்காக நான் கூசா நின்றேன். கூசா நின்றேன் என்பது வெட்கப்படாமல் நாணம் கொள்ளாமல் நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். அப்போ எனது இடையில் இடுப்பில் கட்டிய ஆடை கூட அவிழ்ந்தது கூட எனக்கு தெரியவில்லை. எனது கை வளையங்கள் ஒலிக்க நான் கைகுட்டி மகிழ்ந்து கொண்டிருந்தேன். கைதட்டி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ அங்கே இருந்த பெண்கள் எல்லாம், தாயாரெல்லாம் என்று சொல்கிறார், வயதில் மூத்த பெண்கள் எல்லாம், அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு அடங்கா பெண் என்று என்னை ஏளனமாக பேசினார்கள். ஏளனமாக நினைத்து என்னை பார்த்து சிரித்தார்கள். ஏனென்றால் நான் இச்சை மயமாய் நின்றதுவே. இறைவனை பார்த்து மனம் நெகிழ்ந்து அந்த மகிழ்வோடு சந்தோஷப்பட்டு நான் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இப்படியெல்லாம் நடந்துவிட்டது என் தோழியே. இச்சை மயமாக நான் நின்று விட்டேன். இறைவனுடைய அழகை, பேரழகை கண்டு நான் மயக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். அப்போ அங்கிருந்த பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு அடங்காத பெண்ணாக இருக்கிறாளே என்று சொல்லி என்னை ஏளனமாக பேசினார்கள் என்று சொல்லி இந்த பாடலை அருளி இருக்கிறார்கள். உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். உலக மக்களே, நான் இந்த மண்ணுலக்கு வருவிக்க உற்று 9 ஆண்டுகள் கழித்து எனது தந்தை என்னை ஆட்கொண்ட பிறகு என் மறைப்பு நீங்கிவிட்டது. நான் தந்தையை பார்ப்பதற்காக திருவெற்றியூருக்கு நான் செல்லுகிறேன். அங்கே தந்தை பவனி வர பார்ப்பதற்காக நான் வெட்கப்படாமல் நாணப்படாமல் அங்கு போய் நின்று கொண்டிருந்தேன். இறைவனை கண்டேன். இறைவனை பார்க்கும்போது என் இடுப்பில் கட்டிய ஆடை கூட அவிழ்ந்து விட்டது. அது கூட எனக்கு தெரியவில்லை. அப்போது அங்கிருந்த பெண்கள் எல்லாம் இடையில், அதாவது இடுப்பில் கட்டிய ஆடை கூட அவிழ்ந்தது தெரியாமல் வீட்டுக்கு அடங்காத பெண் போல இருக்கிறாளே என்று சொல்லி என்னை ஏளனமாக பேசினார்கள். இதற்கெல்லாம் காரணம், நான் இறைவனுடைய பேரழகை கண்டு இச்சைமயமாய் நின்று விட்டேன். இந்த பாடலுடைய பொருளை கோர்வையாக சொல்லுகிறேன், நன்றாக கவனிங்க. ஒளி பொருந்திய, அதாவது மணி போன்று ஒளி வீசி கொண்டிருக்கின்ற திருவெற்றியூரிலே இருக்கின்ற தியாகராஜ பெருமான் திருவீதி உலா வருவதை பார்க்க கூசப்படாமல், வெக்கப்படாமல், நாணம் கொள்ளாமல் நான் ஓடி இறைவனை நான் பார்த்தேன். தெருவிலே ஓடி இறைவனை நான் பார்த்தேன். அவருடைய பேரழகை கண்டு என் இடுப்பில் கட்டிய ஆடை கூட அவிழ்ந்து விட்டது. கை வளையங்கள் ஆடும்படி கைகொட்டி சிரித்து நின்றேன், மகிழ்வோடு நின்றேன். அப்போது வீட்டுக்கு அடங்காத பெண்ணாக இருக்கிறாள் என்று சொல்லி என்னை சுற்றி இருந்த பெண்கள் எல்லாம் என்னை ஏளனமாக பேசினார்கள். தோழியே, இதெல்லாம் எப்படி நடந்ததென்றால் நான் இச்சை மயமாய் நின்று விட்டேன். இறைவனுடைய பேரழகில் மயங்கி நான் அவர் இச்சை மயமாய் நின்று விட்டேன் என் பெண்ணே என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். பாடலின் மைய கருத்து என்னவென்றால், சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவி, அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சமரச சுத்த சன்மார்க்கத்தை நிறுவி அதை தன் மகன் கையில் கொடுப்பதற்காக ஒரு தாயின் மகனாக இந்த உலகிலே வருவிக்க செய்து முன்பருவம் பின்பருவம் காட்டி கருவறையிலே தன் மகனோடு கொஞ்சி குழாவிய இறைவன், அதன் பிறகு 6 மாத குழந்தையிலே சிதம்பர ரகசியம் காட்டிய இறைவன், 9வது ஆண்டிலே மறைப்பை நீக்கிய இறைவன் அவருடைய தந்தை, அதன் பிறகு மகன் தந்தையை காண செல்லுகிறார். முன்பருவம் பின்பருவம் காட்டி
அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ முதல்ல நம்ம பார்த்தது இறைவன் மகனை பார்த்து ஓடுகிறார். இவரும் பின்னால் ஓடி இறைவனை பிடிக்க முடியவில்லை. அது 10 பாடலுடைய விளக்கங்களை பார்த்தோம். அதன் பிறகு இப்ப 10 பாடல்களிலே பார்க்கக்கூடியது என்னவென்றால், இறைவனை பார்த்து விட்டார். இறைவனுடைய அழகில் மயங்கி நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் அருளை பெறவில்லை. அந்த நிலையில் இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். இதன் பிறகு இந்த பாடலில் கூறப்பட்ட 3 நிலைகள் இருக்கின்றன. அதாவது தேசு ஆர்மணி சூழ் ஒற்றி நகர் தியாகராஜ பெருமான் பவனி வரும்போது ஒரு நிலை பார்க்கிறார், இறைவனை பார்க்கிறார். இதே நிலை 6ஆம் திருமுறைக்கு வரும்போது தியாகராஜ பெருமான் அருட்பெருஞ்சோதியாகி விடுவார். ஏனென்றால் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் கடந்த நிலை. சமரச சுத்த சன்மார்க்கத்தின் தலைவன் அருட்பெருஞ்சோதி. ஆதியும் மந்தமெல்லாம் தோன்றியவன் அருட்பெருஞ்சோதி. சாதியும் மதமும் சமயங்களை கடந்த இறைவன் அருட்பெருஞ்சோதி. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதியிடம் எப்படி அருளை பெற்றார் என்பதையும், இறைவன் இவரை பார்த்து ஓடுகின்றார், மறைந்து கொள்ளுகிறார். சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அதை இறைவன் மகனை தேடி வந்து எப்படி அருளை கொடுக்கிறார். இதெல்லாம் நீங்க இந்த வேறுபாடு கண்டிப்பா நீங்க கவனிச்சுக்கிட்டே வரணும். ஏனென்றால் 200 வருட ஆண்டுகள் காலமாகவே சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய விளக்கம், வள்ளற்பெருமானுடைய இறைநிலை, இதெல்லாம் மக்களுக்கு யாருமே சொல்லவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம். அடுத்த 3வது நிலை, நான் இச்சைமயமாய் நின்று விட்டேன் என்று சொல்லுவார் திருவிழா பேரிலே. இங்கே இறைவனுடைய அழகை பார்த்து ரசித்து இறைவன் கொடுத்த வரங்களை எல்லாம், அருள்களை எல்லாம் எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை பார்க்க போகிறோம். முதலாவதாக 6ஆம் திருமுறை பதிகம் 20 பிள்ளை பெருவிண்ணப்பம். பிள்ளை, இறைவனுடைய பிள்ளை, செல்வ பிள்ளை. இறைவன் தன் மகனுக்கு இட்ட பெயர் செல்வ பிள்ளை. கொல்லை என இன்பம் கொடுத்தாய், நினது செல்வ பிள்ளை என எற்கு பெயரிட்டாய். எற்கு பெயரிட்டாய், எற்கு என்பது எனக்கு பெயரிட்டாய். தெல்லமுதம் அளித்தாய், தெல்லமுதம் கொடுத்தாய். சன்மார்க்க சங்க நடுவிற்கே வைத்த சன்மார்க்க சங்கத்தை வைத்தாய். எந்தாய் கருணை இது என்று சொல்லுவார். ஆக தந்தை தன் மகனுக்கு செல்வ பிள்ளை என்று பெயரிடுகிறார். இங்கே திரு அருட்பிரகாச வள்ளலார் என்பது அன்று இருந்த இறைவனோடு இருந்த மாணாக்கர்களும் மக்களும் சேர்ந்து அருட்பிரகாச வள்ளலார் என்று பெயரிட்டார்கள். அந்த பெயர் நிலைத்து விட்டது. அப்படி இந்த வள்ளற்பெருமான் அவர்கள் பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற பதியத்திலே கூறுகிறார். 8வது பாடல், மலத்திலே கிடந்தேன் தன்னை எடுத்து, மலத்திலே கிடந்தேன் தன்னை எடுத்து அருளி மன்னிய வாழ்வு அளித்து, அறிஞர் குலத்திலே பயிலும் தரமும் இங்கு எனக்கு கொடுத்து, உள்ளே விளங்கும் சற்குருவே. பலத்திலே சிற்றம்பலத்திலே பொன்னம்பலத்திலே அன்பர்தம் அறிவாம் தலத்திலே, அன்பர்தம் அறிவாம் தலத்திலே ஓங்கும் தலைவனே. சமரச சுத்த சன்மார்க்கத்தை சொல்லும்போது தலைவன் என்று சொல்லுவார். தலத்திலே ஓங்கும் தலைவனே, எனது தந்தையே. சரியா சொல்லிட்டார் பாருங்க பின்னால, எனது தந்தையே கேட்க என் மொழியே. இது பாடல். இப்ப அந்த பாடலுடைய விளக்கம் பாருங்க. மலத்திலே கிடந்தேன் தன்னை எடுத்து. மலம் என்பது ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துரோதை. இந்த 5 மலங்களில் சுற்றி, இந்த 5 மலங்களையும் பின்பற்றி கொண்டு இந்த உலகியலிலே இருந்த என்னை எடுத்து அருளி. எடுத்து அருளி என்பது அதையெல்லாம் நீக்கிவிட்டு மாயைகளையும் மயக்கங்களையும் உலகப் பற்றுகளையும் மாயைகளையும் மயக்கங்களையும் உலகப் பற்றுகளையும் மலங்களை எல்லாம் நீக்கி என்னை எடுத்து அருளி மன்னிய வாழ்வு அளித்து. மன்னிய வாழ்வு என்பது மரணமில்லா பெருவாழ்வு. மன்னிய வாழ்வு என்பது நிலையான வாழ்வு. அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அப்படிப்பட்ட மரணமில்லா பெருவாழ்வையும் எனக்கு கொடுத்து, அறிஞர் குலத்திலே பயிலும் தரமும், அறிஞர் குலத்திலே பயிலும் தலமும், அறிஞர் குலத்திலே பயிலும் தரமும் இங்கு எனக்கு கொடுத்து. இங்கு எனக்கு கொடுத்து என்பது
உன்னாலே இந்த மண்ணிலைக்கு வருவிக்க உற்று இப்பொழுது அறிஞர் தலம் என்பது, அறிஞருடைய குலம் என்பது சமரச சுத்த சன்மார்க்கம். சமரச சுத்த சன்மார்க்கத்திலே எனக்கு படிக்கக்கூடிய அந்த தகுதியையும் கொடுத்து, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறிகளை எனக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த தரத்தையும் கொடுத்து, இந்த மண்ணுலகிலே எனக்கு கொடுத்து, உள்ளே வழங்கும் சத்குருவே, என் உள்ளத்திலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற சத்குருவே. அடுத்து பாருங்க, பலத்திலே. பலத்திலே என்பது வல்லபத்தோடு, அருள் வல்லபத்தோடு, சிற்றம்பலத்திலே, சிற்றவையிலே, பொன்னம்பலத்திலே, பொற்றவையிலே, அன்பர்தம் அறிவாம் தலத்திலே. அன்பர்தம் அறிவு என்பது அன்பர்கள் இங்கே அன்பர்கள் என்பது புலையும் குலையும் தவிர்த்து சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய சாதுக்களுடைய அறிவிலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பர்தம் அறிவிலே, சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினுடைய சாதுக்களுடைய அறிவிலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஓங்கும் தலைவனே, அவருடைய அறிவிலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற சமரச சுத்த சன்மார்க்க தலைவனே, எனது தந்தையே. சமரச சுத்த சன்மார்க்கம் என்று வரும்போது தலைவன் என்று சொல்லுவார். ஏன்னா சமரச சுத்த சன்மார்க்கத்தின் தலைவன் அருட்பெருஞ்சோதி. அவருடைய மகன் வல்லப்பமானவர்கள் பொதுச் செயலாளர், அதை நடத்தி கொண்டிருக்கிறார். எனது தந்தையே, கேட்க என் மொழியே, என் மொழியை எல்லாம் கேட்டு, எனது விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு எனக்கு அருளை தர வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் வைக்கிறார். அடுத்த ஒரு நிலைக்கு, திருவிழா பேரில் இருக்கின்ற அடுத்த நிலைக்கு ஒரு பதில் 6ஆம் திருமுறையிலே 50வது பதிகம் திரு நட புகழ்ச்சி. இறைவனுடைய அருளை பெற்றதனுடைய புகழ்ச்சி எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் அருளை கொடுத்தார் என்பதை பற்றி ஒரு விளக்கம். படிப்பு அடக்கி, படிப்பு அடக்கி, கேள்வியெல்லாம் பற்று அற விட்டு அடக்கி, பார்த்திடலும் அடக்கி, உறும் பரிசமெல்லாம் அடக்கி, தடிப்புறும் ஊன் சுவை அடக்கி, கந்தமெல்லாம் அடக்கி, கந்தமெல்லாம் அடக்கி, தடிப்புறும் ஊன் சுவை அடக்கி, கந்தமெல்லாம் அடக்கி, சாதி மதம் சமயம் என்னும் சலக்கையும் விட்டு அடக்கி. எவ்வளவு தெளிவா சொல்ற பாருங்க. சாதி மதம் சமயம் என்னும் சலக்கையும் விட்டு அடக்கி, மடிப்பு அடக்கி, நின்றாலும் நில்லே நான் எனவே மனக்குரங்கும் வியப்ப என்றன் மனக்குரங்கு குதித்த துடிப்பு அடக்கி, ஆட்கொண்ட துரையே, என் உள்ளத்தே சுத்த நடம்புரிகின்ற சித்த சிகாமணியே. இது பாடம். இப்போ 3ஆம் திருமுறையிலே இறைவன் காட்சி கொடுத்து ஓடுகிறார். இப்ப இறைவன் மகனிடம் எப்படி இருக்கிறார், எப்படியெல்லாம் அருளை கொடுத்தார். படிப்பு அடக்கி, படிப்பு அடக்கி என்பது உலகியலில் இருக்கின்ற படிப்பு, உலகியலில் இருக்கின்ற நடைமுறை, உலகில் இருக்கின்ற பழக்க வழக்கங்கள், இவற்றையெல்லாம் நீக்கி கேள்வியெல்லாம் பற்றற விட்டு அடக்கி. கேள்வியெல்லாம் பற்று அறவிட்டு அடக்கி என்பது எல்லா குறைகளையும், எல்லா குற்றங்களையும், எல்லா உலக ஆசைகளையும், உலக விடயங்கள் என்று சொல்லுவார். பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, இந்த எல்லாவற்றின் ஆசைகளையும் பற்று அற அடக்கி எல்லாவற்றையும் முழுவதுமாக நீக்கி, பார்த்திடலும் அடக்கி, இந்த உள்ளம் எப்படியெல்லாம் காண துடிக்கிறதோ அந்த ஆசைகள் எல்லாம் அடக்கி, உறும் பரிசம் எல்லாம் அடக்கி. உறும் பரிசம் எல்லாம் அடக்கி என்பது தற்பெருமை. இந்த தற்பெருமை எல்லாவற்றையும் அடக்கி, தற்பெருமைகளை எல்லாம் அடக்கி. அடுத்து பாருங்க, தடிப்பு உறும் ஊன் சுவை அடக்கி. அறுசுவை என்று சொல்லுவார்கள். இந்த உடம்பை வளர்க்கக்கூடிய அந்த அறுசுவைகளையும் அடக்கி, தடிப்புறும் எல்லாம் சாப்பிட்டு தடிப்பாயிருவாங்க. அப்படிப்பட்ட ஊன் சுவைகளை எல்லாம் அடக்கி, கந்தமெல்லாம் அடக்கி. கந்தம் என்பது மனம் என்று சொல்லுவார்கள். கந்தம் என்பது மனம், ஒளி சுவை நாற்றம் உணர்வு என்று சொல்லுவார். கண்மேந்திரியங்கள் ஒளி சுவை
உணர்வு, நாற்றம் என்று சொல்வார். நாற்றம் என்பது மனம், அந்த உணர்வோடு. இதை மாத்திரைகள் என்று கூட சொல்வார் வல்லப்பமானவர்கள். 5 வகையான மாத்திரைகள்: ஒளி, ஒளி, சுவை, உணர்வு, நாற்றம். அந்த நாற்றத்தை தான் கந்தம் என்று சொல்லுகிறார். இந்த 5 நிலைகளையும் அடக்கி, சாதி மதம் சமயம் என்னும் சலக்கையும் விட்டு அடக்கி, சாதி மதம் சமயம் என்ற வேறுபாடுகள், முரண்பாடுகள், அநீதிகள், எப்படி வேணா சொல்லலாம். அந்த சலக்கை என்பதற்கு அநீதிகள், வேறுபாடுகள், முரண்பாடுகள், கலகம் செய்யக்கூடியது, சண்டை சச்சரவுகளை உண்டாக்கக்கூடியது. இவை எல்லாவற்றுக்கும் ஒரே பொருள் சலக்கை. இந்த சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் இருக்கின்ற முரண்பாடுகள், வேறுபாடுகள், அநீதிகள், கொடுமைகள், துன்பங்கள், துயரங்கள், சண்டை சச்சரவுகளை விடக்கூடிய இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் விட்டு அடக்கி, ஒழித்துவிட்டு அப்படியெல்லாம் இருந்து இவளைக்கெல்லாம் ஒழித்துவிட்டு அடக்கி, மடிப்பு அடக்கி, சும்மா இருந்து, மடிப்பு என்றால் இவற்றையெல்லாம் அடக்கி நான் சும்மா இருந்து நின்றாலும், இவற்றையெல்லாம் அடக்கி நான் சும்மா நின்றாலும் கூட நான் நிற்க மாட்டேன் என்று மனதை சொல்லுகிறார். மனம் எப்படியெல்லாம் குரங்கு போல இருக்கிறது. இவற்றையெல்லாம் அடக்கி நான் சும்மா இருந்தாலும் கூட நான் இருக்க மாட்டேன் என்று வனக்குரங்கு, காட்டிலே குரங்கு எப்படி தாவி தாவி சென்று கொண்டிருக்கும் வனக்குரங்கு. வனம் என்பது காடு. வனக்குரங்கு, அதை விட அதிசயமாக இருக்கக்கூடிய வனக்குரங்கை விட என் மனக்குரங்கு, மனம் என்னும் குரங்கு குதித்த துடிப்பு அடக்கி, இந்த மனம் போனதையெல்லாம் அடக்கி, குரங்கு போல தாவி தாவி செல்லக்கூடிய இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி என்று சொல்லுகிறார். இவ்வளவு அற்புதம் பாருங்க. மனக்குரங்கு வியக்கும் அளவிற்கு, மனக்குரங்கு ஆச்சரியப்படும் அளவிற்கு என்னுடைய மனக்குரங்கு குதித்த குதிப்பை எல்லாம் அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி ஆட்கொண்ட துரையே, என்னை ஆட்கொண்ட துரையே, என் உள்ளத்தை சுத்த நடம்புரிகின்ற சித்த சிகாமணியே, சுத்த நடம்புரிகின்ற என்று சொல்லுகிறார். சமரச சுத்த சன்மார்க்க நெறியோடு என் உள்ளத்திலே அருள் நடனம் செய்து கொண்டு, என் உள்ளத்திலே இருந்து கொண்டு விளங்கிக் கொண்டிருக்கின்ற, என் உள்ளத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற தலைவனே, சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவனே என்று சொல்லுகிறார். அதான் சித்த சிகாமணி என்று சொல்லுகிறார். சித்தம் என்பது உள்ளம், சிகாமன்பது என்பது உள்ளத்தில் வீட்டுக் கொண்டிருக்கின்ற தலைவன். அடுத்து 3வது நிலைக்கு ஒரு விளக்கம். 6ஆம் திருமுறை 52 பொது நடம் 18வது பாடல். இங்கே 8வது பாடலுக்கு அங்க பொது நடம் என்ற பதிகத்திலே 18வது பாடல். கலை வளர் கலையே, எவ்வளவு அற்புதமான பாடல் சொல்லிருக்கான்னு பார்க்கணும் நீங்க. கலை வளர் கலையே, கலையினுள் கலையே, கலையெல்லாம் தரும் ஒரு கருவே, நிலை வளர் கருவுள் கரு என விளங்கும் நித்திய வானமே. இறைவனை சொல்லுகிறார். ஞான மலை வளர் மருந்தே, மருந்துறும் பலனே, மா பலம் தருகின்ற வாழ்வே. மா பலம், பலம் என்பது வலிமை, பலம். மா பலம் தருகின்ற வாழ்வே, புலை தவிர்த்து என்னையும் பொருள் என கொண்டு பொது நடம் புரிகின்ற பொருளே. இது பாடம். இதனுடைய விளக்கம் பாருங்க. கலை வளர் கலையே. இந்த கலை என்பது வேதங்கள், ஆகமங்கள், சாத்திர நூல்கள் என்று கூட சொல்லலாம். வேதங்களும் ஆகமங்களும் இப்படிப்பட்ட சாத்திர நூல்களை எல்லாம் முடிவு, வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் இந்த சாத்திர நூல்களுக்கு முடிவுகளுக்கெல்லாம் முடிவாக விளங்கி கொண்டிருக்கின்ற இறைவனே, இந்த வேதங்களிலும் ஆகமங்களிலும் ஒளிர்ந்து பரிபூர்ணமாக முடிவான நிலையில் இருக்கின்ற இறைவனே, அருட்பெருஞ்சோதியே, கலையினுள் கலையே, அந்த வேதங்களினுள் விளங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவனே. அதான் இதை ஜோதியில் ஜோதி என்று சொல்லுவார். இங்கே கலையினுள் கலையே என்று சொல்லுவார். வேதங்களும் ஆகமங்களும் நூல்களின் அந்த உள் விளக்கங்களுக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்ற
இறைவனே, அருட்பெருஞ்சோதியே, கலையெல்லாம் தரும் ஒரு கருவே, கலையெல்லாம் தரும் ஒரு கருவே. இந்த கலைகள் எல்லாம் தரக்கூடிய ஒரு கருவே. கருவே என்பது மூலப்பொருள். மூலப்பொருள் என்பது ஆதியும் அந்தமெல்லாம் தோன்றிய இறைவன். ஆதியும் அந்தமெல்லாம் தோன்றிய இறைவன் அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகிறார். நிலை வளர் கருவுள் கரு என பயங்கும் நித்திய வானமே. நிலை வளர் கருவுள் கரு என்பது அழியா நிலையில் இருக்கின்ற ஆதியும் அந்தமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நித்திய வானமே. நித்தியம் என்பது அழிவில்லாதது. வானமே என்பது ஒப்பற்ற நிலையில் இருக்கின்ற வான் போன்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதியே என்று சொல்லுகிறார். இறைவனை பல பெயர்களிலே சொல்லுகிறார். வானமே என்று சொல்லுகிறார், ஆகாயமே என்று சொல்லுவார் சில இடங்களிலே. வானமே என்பது உயர்ந்த நிலையில் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி இறைவனே, ஞான மலை வளர் மருந்தே. ஞான மலை வளர் மருந்தே என்பது மெஞ்ஞான நிலையோடு, நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், மெஞ்ஞானம் என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. இங்கே மலை வளர் மருந்தே என்று சொல்கிறார். மருந்து என்பது இறைவனை குறிக்கிறார். மருந்து என்பது அமுதம். அமுதமே என்று இறைவனை சொல்லுகிறார். ஞான மலை வளர் என்பது பிறப்பு இறப்பு நீக்கக்கூடிய, அவத்தைகளை நீக்கக்கூடிய அமுதம் போன்ற இறைவனே, அதான் ஞான மலை வளர் மருந்தை என்று சொல்லுகிறார். அவத்தைகளை நீக்கக்கூடிய, பிறப்பு இறப்பு என்ற அவத்தைகள், துன்பங்கள், துயரங்கள், இடர்கள், பயம், இவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய அமுதமே, அமுது போன்ற இறைவனே, மருந்து உறும் பலனே. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு அமுதம் அருள் அளிக்கக்கூடிய, அமுதம் போன்று அருளை அளிக்கக்கூடிய பலனே இறைவனே, பலன்களை எல்லாம் தரக்கூடிய இறைவனே, மா பலம் தருகின்ற வாழ்வே. மா பலம் என்பது ஒப்பற்ற வலிமையை தருகின்ற அருளோடு விளங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பலத்தை தருகின்ற வாழ்வே, நித்திய வாழ்வே. புலை தவிர்த்து, இந்த புலை தவிர்த்து என்பது இரண்டு விதங்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். புலை தவிர்த்து என்பது இந்த அசைவ நிலைகளை எல்லாம், அசைவம் நிலைகளை எல்லாம் தவிர்த்து ஒரு பொருள் கொள்ளலாம். இரண்டாவது புலை தவிர்த்து என்பது இந்த ஊன் உடலை நீக்கி, ஊன் உடலே புலை உடல் தானே, நரம்புகளாலும் எலும்புகளாலும் மாவை சத்தாலும் சூழப்பட்ட இந்த ஊன் உடலை மாற்றி நீக்கி, ஊன் உடலை நீக்கி சுத்த தேகம், புரண தேகம், ஞான தேகம் கொடுத்து என்னையும் பொருள் என கொண்டு, இது சுத்த சன்மார்க்க விளக்கம். புலை தவிர்த்து என்பது உலகியலிலே சொல்லுவார்கள், அசைவ உணவுகள் எல்லாம் விட்டு என்று சொல்லுவார்கள். சுத்த சன்மார்க்கம் என்பது இழிவான நிலைகளை எல்லாம் விட்டுவிட்டு, இழிவான நிலை என்பது அவத்தைகள், 7 உலக அவத்தை என்று சொல்லுவார் வழக்கமானவர்கள். பிறப்பு இறப்பு, ஊர்வன, பரப்பன, நடப்பன, உருவன, மனிதர்கள், அசுரர்கள், தேவர்கள், இந்த 7 வகையான அவத்தைகளை நீக்கி, இந்த புலால் உடம்பை நீக்கி, ஊன் உடம்பை நீக்கி, சுத்த தேகம், ஞான தேகம், புரண தேகம் என்ற 3 தேகங்களையும் கொடுத்து என்னையும் பொருளாக கொண்டு, என்னையும் ஒரு ஆளாக கருதி, என்னையும் ஆட்கொண்டு பொது நடம் புரிகின்ற பொருளே, சத்திய ஞான சபையிலே, வடலூரிலே சத்திய ஞான சபையிலே அருள் நடனம் செய்து கொண்டு அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதியே என்று சொல்லுகிறார். 3ஆம் திருமுறையிலே தான் யார் என்ற நிலையில் இருக்கும் பொழுது, சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனை திருவொற்றியூரில் இருக்கின்ற தியாகராஜ பெருமான் என்று சொல்லுவார். அதன் பிறகு சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் தேவையில்லை மகனே என்று மகனை ஆட்கொண்ட பிறகு சத்திய ஞான சபையிலே இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுவார். கடைசியான நிலைக்கு ஒரு விளக்கம். பதிகம் 65 அடைக்கலம் புகுதல்.
இறைவனிடம் அடைக்கலம் புகுதல். இறைவன் ஆட்கொண்டு எல்லா அருளையும் கொடுத்து தன் மகனை ஆட்கொண்ட பிறகு மகன் தந்தையிடம் சொல்லுகிறார், நான் உன் அடைக்கலம் என்று சொல்லுகிறார். அங்கே 8வது பாடல், 3ஆம் திருமுறையிலே திருவிழா பேரிலே 8வது பாடலுக்கு நிறைவான முடிவின் முடிவாக இருக்கின்ற நிலை. அங்கே இச்சைமயமாக நின்றேன் என்று சொல்லுவார். தந்தையுடைய அழகை ரசித்து நான் அந்த இச்சைமயமாக நின்ற போது, மெய் மறந்து நின்ற போது இறைவன் மறைந்து விட்டான் என்று சொல்லுவார். இங்கே எல்லா அருளையும் கொடுத்த பிறகு நான் இறைவனிடம் அடைக்கலம் என்று சொல்லுவார். நன்றாக கவனியுங்கள். கட்டுக்கு அடங்கா மனப்பரி, பரி என்பது குதிரை, மனக்குதிரை. மனப்பரியை கட்டும் இடத்தே கட்டுவித்து என் மட்டுக்கு அடங்கா ஆங்கார மதமா அடங்கா அடக்கி வித்தே. 8க்கு இசைந்த 2 எனக்கு இசைவித்து, 8க்கும் 2 இசைந்த 2 எனக்கு இசைவித்து எல்லா இன்னமுதமும் அட்டு கொடுத்தே அறுத்துகின்றோய் அடியேன் உன்றன் அடைக்கலமே. இப்ப இந்த பாடலுடைய பொருள் பாருங்க. கட்டுக்கு அடங்கா மனப்பரியை கட்டும் இடத்தே கட்டுவித்து, இது ஒரே வரி. கட்டுக்கு அடங்காமல், எனது கட்டுப்பாட்டில் அடங்காமல் மனப்பரியை கட்டும் இடத்தே கட்டுவித்து, இந்த மனக்குதிரையை, கட்டுக்கு அடங்காமல் திரிந்து கொண்டிருக்கும் இந்த மனக்குதிரையை கட்டுவித்தே அடக்கிவித்து, அது அப்படி குதிரையை, அந்த மனக்குதிரையை அடக்கி என் மட்டுக்கு அடங்கா, என்னுடைய மட்டுக்கு அடங்கா என்பது என்னுடைய அளவுக்கு கட்டுப்படாமல் இருக்கின்ற, என் அளவில் கட்டுப்படாமல் இருக்கின்ற அந்த ஆங்கார மதமா அடங்கா அடக்கிவித்தே. ஆங்கார மதமா அடக்கிவித்தே என்பது செருக்கு, அகங்காரம். ஆங்காரம் என்பது செருக்கு. ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை கூட சொல்லலாம். இப்படி 5 மலங்களையும் மதமா அடங்கா அடக்கிவித்து காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற 6 நிலைகள், இவற்றையெல்லாம் அடக்கிவித்து, ஆங்கார மதமா அடங்கா அடக்கிவித்து, அப்படிப்பட்ட அடங்காதவைகளையெல்லாம் அடக்கி கட்டுப்படுத்தி 8க்கு இசைந்த 2, 8க்கு இசைந்த 2, 8ஓடு சேர்ந்த 2. 8 என்பது அகரம், அகரம் என்பது ஆன்மா. 2 என்பது உகரம், உகரம் என்பது ஜீவன். இது 2ஐயும், ஆன்மாவையும் ஜீவனையும் 2ம் எனக்கு இசைவித்து என்பது எனக்கு கற்றுக் கொடுத்து, எனக்கு சொல்லிக் கொடுத்து, எல்லா இன்னமும் அட்டு கொடுத்தே அறுத்துகின்றோய், எல்லா இன்ப அமுதமும் எனக்கு அருளி ஊட்டுகின்றாய். கொடுக்க மட்டில்ல, ஊட்டுகின்றாய். இங்கே அட்டுவித்தை என்பது சமையல் செய்து, இங்கே சமையல் செய்து என்று பொருள் கொள்ளக்கூடாது. இறைவனுடைய அருளை எல்லாம் மகனுக்கு ஊட்டுகிறார். அறுத்துகின்றோய் என்பது ஊட்டுகின்றார். இப்போ இந்த 8, 2 என்பது பிண்டத்திலும் உண்டு, அண்டத்திலும் உண்டு. 8 என்பது அகரம், அகரம் என்பது ஆன்மா. உகரம் என்பது 2, அது ஜீவன். இது பிண்டத்திலே உண்டு. அதை அகப்புறம் என்று சொல்லுவார். அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன். இது பிண்டத்திலே. அண்டத்திலே அகம் என்பது அக்னி, அகப்புறம் என்பது சூரியன். 2 விதமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்டத்திலும் பிண்டத்திலும் சொல்லுகிறார். அப்படி இந்த ஆன்மாவையும் ஜீவனையும், இந்த 2ஐயும் எனக்கு இசைவித்து, அதனுடைய நிலைகளை எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்து, எல்லா இன்னமும் எனக்கு, எல்லா அருள் இன்னமுதமும் எனக்கு கொடுத்து ஊட்டுகின்றாய். எவ்வளவு அற்புதமா சொல்ற பாருங்க. கொடுத்தது மட்டும் இல்ல, ஊட்டி விடுகின்றார். மகனுக்கு இறைவன் அருளமுதத்தை ஊட்டுகின்றார். எனக்கு ஊட்டினாய், ஊட்டுகின்றாய்,
அடியேன் உன் அடைக்கலமே என்று சொல்லுவார். இந்த 8ம் 2ம் என்பதற்கு இன்னொரு சிறிய விளக்கம் சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். 8ம் 2ம் என்பது அகவலிலே சொல்லுவார். அகவலிலே 257 258 இந்த 2 வரிகளிலே சொல்லுவார் பாரு. 8 2 என்பன இயலும் முற்படி என அட்ட நின்று அருளிய அருட்பெருஞ்சோதி. இந்த 8 2 என்பது அகரம் உகரம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இந்த ஆன்மாவும் ஜீவனும் 8 2 என்பன. இந்த ஆன்மாவும் ஜீவனும் எப்படின்னா இயலும் முற்படி, இதற்கு மேல் ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலைக்கு போகக்கூடிய அட்டமே நின்று அருளிய அருட்பெருஞ்சோதி. ஐம்பூதங்களையும், அட்டம் என்பது 8, ஐம்பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இந்த 5 இது இல்லாமல் அக்கினி சூரியன் சந்திரன், இந்த 3 நிலைகள். இந்த 8 நிலைகளும் நின்று அந்த 8 நிலைகளில் இருந்து கொண்டு அருளிய அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுவார். 8ம் 2ம் என்பதற்கு ஒரு விளக்கம். இதையே இன்னொரு இடத்தில் சொல்லுவார். முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள்களை, முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள்களை அட்டமே காத்தருள் அருட்பெருஞ்சோதி, அட்டமே காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுவார். அட்டமே காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்பது 8 நிலைகளிலும், இந்த ஐம்பூதங்களாலும் அக்னி சூரியன் சந்திரன் என்ற 3 நிலைகளாலும், இந்த 8 நிலைகளாலும் முட்டையில் இருக்கின்ற அந்த உயிர் திரள் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த உயிர்களை காத்து அருள வேண்டும் என்று சொல்லுவார். உயிரின் மேல் எவ்வளவு தயவும் இரக்கம் நமது இறைவன் வல்லற்புமானுக்கு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். முட்டையில் இருக்கிற உயிர் கூட இந்த ஐம்பூதங்களாலும், இந்த அக்னி சூரியன் சந்திரன் போன்ற இந்த ஒளி பொருள்களாலும் எந்த விதமான பாதிப்பு வராமல் நீ காத்து அருள வேண்டும் என்று சொல்லுவார். இதைதான் 8ம் 2ம் என்று சொல்லுகிறார். 8ம் 2ம் எனக்கு இசைவித்து எல்லா இன்னமும் அட்டு கொடுத்தே. அட்டு கொடுத்தே என்பது எல்லா அருள்களையும் எனக்கு ஊட்டுகின்றாய், எல்லா அருளையும் மொத்தமாக எனக்கு ஊட்டுகின்றாய். அடியேன் உந்தன் அடைக்கலமே, இந்த மகன் இந்த அடியேன் உன்னுடைய அடைக்கலமே என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். எனவே அன்பர்களே, இன்று நாம் பார்த்த திருவிழா பேர் 8வது பாடலுக்கு இவ்வளவு விளக்கம் இருக்கிறது. ஏனென்றால் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்திருந்த வல்லற்பமானவர்கள் அதன் பிறகு இறைவன் சமரச சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்த பிறகு இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் தேவையில்லை என்ற நிலை வரும்போது உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். உலக மக்களே, இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் இனிமேல் தேவையில்லை. எனது தந்தை இறைவன் கூறிவிட்டால் நீங்கள் நேரடியாக சமரச சுத்த சன்மார்க்கத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி உலக மக்களை அழைக்கிறார் நமது இறைவன் வல்லற்பமானவர்கள். எனவே அன்பர்களே, நீங்கள்லாம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறியில் இருந்து கொண்டு இறைவனை வணங்கி இறைவனுடைய அருளையும் எல்லா பொருள் செல்வங்களையும் நோயற்ற வாழ்வையும் பெற்றுக்கொண்டு இந்த வையகத்திலே நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவனுடைய தயவோடையும் கருணையோடையும் வாழ்த்தி இந்த வள்ளலார் ஊழியன் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.